வணக்கம். இந்த நாளின் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். சிலரோடு பேசுகிற பொழுது அவர்கள் சொல்லுகிற சின்ன ஒரு வாக்கியமோ அல்லது வார்த்தையோ ஒரு மிகப்பெரிய தெளிவை, சிந்தனையை, மிகப்பெரிய வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கும். அப்படி சமீபத்திலே பட்டாபிராமிலே ஒரு அருமை நண்பர் ஒரு பள்ளிக்கூடம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். தங்கம் மெட்ரிகுலேஷன் என்று ஒரு பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஜெயப்பிரகாஷ் என்பது அவருடைய பெயர். அவருடைய பள்ளிக்கூட விழாவிற்கு நான் போயிருந்தேன். அவருடைய துணைவியார் ஒரு நல்ல நற்செய்தி ஆர்வமுள்ள பெண்மணி. அதிகாலை தோறும் காலையிலே குரல் பதிவிலே பெண்களுக்கென்று பிரத்யோகமாக வசனங்களையும் ஜெபங்களையும் அதிகாலையிலே அனுப்பி வைக்கிறவர்கள். அநேக நேரங்களில் நானும் காலையில் அதை கேட்பேன். ஒரு சில நாட்கள் அந்த நிகழ்ச்சி வரவில்லை. நான் உடனே அவரிடத்திலே தொடர்பு கொண்டு, அம்மா இன்னைக்கு அதை குரல் பதிவு கொடுக்கலையன் போது, இல்லை ஐயா, அம்மாவுக்கு த்ரோட் கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னார். அப்படியா, நான் ஜெபிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு 2-3 நாள் கழித்து மீண்டுமாக அவரிடத்தை தோண்டி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். பொதுவாக உடம்பு சரியில்லாதவங்க எப்படி இருக்கிறான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இல்லைங்க, இன்னும் சரியாகலைன்னு சொல்லலாம். இல்லைங்க, நல்லாயிருச்சு, க்யூர் ஆகிட்டு. இல்லை, இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குது. ஆனால் அவர் அப்படி சொல்லலை. ஒரு அருமையான வாசகம் சொன்னார். எனக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை தந்தது. ஐயா, அம்மா எப்படி இருக்காங்க? ஐயா, இன்னும் கொஞ்சம், வி நீட் மோர் கிரேஸ்யா, இன்னும் கொஞ்சம் கிருபை தேவையா. நல்லாயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் கிருபை தேவை. அதாவது இதுவரைக்கும் அவருடைய கிருபையால் தான் சுகம் பெற்றுக்கிறாங்க. ஃபுல்லாக க்யூர் ஆகணும்னா என்னென்னா, இன்னும் கொஞ்சம் மாத்திரை சாப்பிடணும், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்ல, இன்னும் கொஞ்சம் கிருபையா, வி நீட் மோர் கிரேஸ்யா அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை அன்றைக்கி முழுக்க அந்த வார்த்தையை நான் நினச்சிட்டேன். எவ்வளோ அழகான வார்த்தை, வி நீட் மோர் கிரேஸ். கடவுளை, நான் இது வரைக்கும் நல்லா இருக்கிறேன், ஆனால் எனக்கு இன்னும் சில பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிலாம் யோசிக்கல. என்ன சொல்லணும்? வி நீட் மோர் கிரேஸ். ஒவ்வொரு நாளும் கடவுளே, இது வரைக்கும் இருக்கிறது உங்களுடைய கிருபை தான், இது வரைக்கும் நான் வாழ்றது உங்களுடைய கிருபை தான், இது வரைக்கும் எனக்கு சுகம் கிடைச்சது உங்களுடைய கிருபை தான், இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும், இன்னும் கொஞ்சம் கிடைக்கணும், இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக க்யூர் ஆகணும்னா வி நீட் மோர் கிரேஸ். ஸோ எவ்ரி டே வி நீட் மோர் கிரேஸ். அப்பா, நேற்று வரைக்கும் நான் வாழ்ந்தனே, அது உங்களுடைய கிருபை. இந்த நாளை நான் நடத்தணுமா? வி நீட் மோர் கிரேஸ். இன்னும் கொஞ்சம் கிருபை எங்களுக்கு தேவை. அப்போது ஒவ்வொன்றும் கடவுள் கிருபையால் தான் நடக்கிறது என்கிற விசுவாசம். அவர் சொன்ன இந்த வார்த்தைன்னு நினச்சிச்சு. நம்ம ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் பழைய ஸ்ட்ரென்த் எனக்கு வரல, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிலாம் சொல்லுவேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இனிமேல் கடவுள் கிருபையான ஹாஸ்பிட்டலை வெளியே கொண்டாரு, இன்னும் எனக்கு கொஞ்சம் கிருபை தேவை, இன்னும் வி நீட் மோர் கிரேஸ். அப்போ கடவுள்கிட்ட கேட்கும்போது, அப்பா எனக்கு இன்னும் சுகம் கொடுங்க சாமி, இன்னும் ஃபுல்லாக க்யூர் பண்ணலையே, ஏன் எனக்கு அப்படிலாம் கேட்காதபடி எப்படி கேட்கணும்? இனிமேல் அப்பா, இது வரைக்கும் கிருபை கொடுத்துட்டீங்க, வி நீட் மோர் கிரேஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் இந்த உலகத்தில் நாம் ஆரோக்கியமாகவும் ஆபத்தில்லாமலும் வாழ்வதற்கு வி நீட் மோர் கிரேஸ். இந்த சின்ன சின்ன வெளிச்சத்தில் இந்த நாளில் நம்முடைய சின்ன ஜெபம், வி நீட் மோர் கிரேஸ், எனக்கு இன்னும் கொஞ்சம் கிருபை தேவை என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது அவருடைய கிருபை நம்மை தாங்கும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.